இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எஸ், அப்படி போடுங்க. மாடி பின்றாப்லையா? சூப்பர் மாப்ள, சூப்பர். ஏய், புடிங்கடா. சூப்பர். அப்படிதான். சூப்பர். போடு போடு. என் மானத்தை வாங்கிட்டானுங்களே. வெளியூர்காரங்கிட்ட அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இப்பொழுது சரவண டீம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. போட்டியில நம்ம ஊர் சரவணனை ஜெயிச்சு நம்ம ஊர்க்காரங்க கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்ற மாதிரி செஞ்சுட்டாருப்பா. நம்ம பல வருஷம் ஏக்கம் இன்னைக்கு தீர்ந்து போச்சு. சரவணா, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. எனக்கு எதுக்கு ஐயா நன்றி சொல்றீங்க? இதுல நான் எதுவுமே செய்யல. எல்லாம் நம்ம கார்த்தி சார் தான் செஞ்சாரு. அவர் இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிருக்க முடியாது. எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம எல்லாரும் அவருக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி தம்பி. எங்களோட ரொம்ப நாள் ஆசை, கனவு, ஏக்கம் எல்லாத்தையும் நீங்க தான் நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. எங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் தம்பி. இந்த ஊர்ல ஒரு நல்லது நடக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்தா நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்னாலையும் இந்த திருவிழாவை மறக்க முடியாது. இந்த ஊர் கோயில்ல 14 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம கோயிலுக்குள்ள போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட போறோம். சந்தோஷமா எல்லாரும் கிளம்பலாம். வாங்க வாங்க போலாம். வாங்கப்பா போலாம். போலாம். வாடா. ரேவதி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இல்ல, சித்தி ஃபோன் பண்ணாங்க, நான் எடுக்கல. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம இங்க வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா? எப்படி? மயில் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னார். நாம இங்க இருக்கிறத யாரோ உங்க சித்திக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லி அங்க பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. சித்திக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பாரு நம்மள வேவ் பாக்குறதே பொழப்பா போச்சு. யார்தான் அவங்களுக்கு சொல்லிருப்பாங்கன்னு தெரியல. அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, விடு, பாத்துக்கலாம். என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் பாரு. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா அம்மா நீதான் ஏதோ சொல்லி என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்னு ரொம்ப கோவப்பட்டு பேசுவாங்க. சாரி, என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்க? நமக்குள்ள என்ன உன் பிரச்சனை என் பிரச்சனைன்னு பிரிச்சு பேசுற. பாத்துக்கலாம், விடு, நீ பயப்படாத. தெரியுமா?
எடுத்துக்கோங்க. ம். சரி, இப்ப எல்லாருக்கும் பொங்கல் கொடுக்கலாம். ம். எடுத்துக்கோங்க. குட்டீஸ் எடுத்துக்கோங்க. ரேவதி, என் பொங்கல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடி. இதெல்லாம் எப்ப செய்ய கத்துக்கிட்ட? எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதான் கத்துக்கிட்டேன். கார்த்திக் சார், என் பொங்கல் ஓகேவா? ம் நல்லா இருக்குங்க. நம்ம நீண்ட நாள் ஏக்கம் இன்னைக்கு தீந்துருச்சு. கோயிலுக்கு வந்து சாமியை பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு, பொங்கலும் வச்சு சாப்பிட்டாச்சு. இனிமே சொக்கப்பானை தான் கொளுத்தணும். ஏப்பா, அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கப்பா. சரிங்கய்யா. ம்